லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் இந்த வீடியோ. அந்த வீடியோல கருவேப்பிலை பவுடர் மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் ரூம் கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். மிஷின் ரொம்ப டான்ஸ் ஆடுது. என்னன்னே தெரியல. டான்ஸ் ஆடி அந்த சந்துக்குள்ள போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணேன். நான் ஸ்டிச் பண்ணது 2 ட்ரெஸ் தான். ஆனா வீடு பாருங்க எந்த அளவுக்கு கலீஜ் பண்ணி வச்சிருக்கிறேன். யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? நான் பண்ணியிருக்கிறேன்னு வேற யாரு கூட ஏன் நம்ம கம்பேர் பண்ணணும். நான் பாருங்க 2 ட்ரெஸ் தச்சதுக்கு வீடு இந்த அளவுக்கு கலீஜ் பண்ணி வச்சிருக்கிறா. நான் யூடியூப் டெய்லர் தான். என்ன யூடியூப் டெய்லரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, நான் யூடியூப் டெய்லர் தான். யூடியூப்ல பார்த்து தான் நான் ஸ்டிச்சிங் கத்துக்கினேன். அதனால நான் யூடியூப் டெய்லர் தான். என்ன நம்பி ஒருத்தர் ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா யாரும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா கொடுக்க மாட்டோம். ட்ரெஸ்ஸு, பிளவுஸு அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பாலானாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனா அவங்க என்ன நம்பி கொடுத்திருக்கிறாங்க. அதனால நான் சந்தோஷப்படுவேன். நானும் நான் என்ன நம்பி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நல்லா தான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் நல்லா இல்ல அப்படின்னு எதுவும் சொல்லல. அப்படின்ட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லல. நல்லா ஸ்டிச் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு ஃபிட்டிங் அப்படின்ட்டு நான் கேட்டேன். இன்னும் அவங்க சொல்லல. போட்டு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி 2 நாள் டைம் கொடுத்து மறுபடியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்மளுக்கு ஒரு ஆர்வம். நம்ம தச்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனாலதான் நல்லாதான் ஸ்டிச் பண்ண அப்படின்னு சொன்னதுலவே சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ரிசல்ட் சொல்லல. சொன்ன பிறகு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி. இப்போ வீடு கிளீன் பண்ணிட்டேன். இந்த வீடு நானு வீக்லி இல்ல 10 டேஸ்க்கு அப்படிதான் கிளீன் பண்ணிப்பேன். ஏன்னா அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. வாஷிங் மிஷின் போடுறதுக்கு மட்டும் தான் இந்த ரூமுக்கு வருவோம். இல்லைன்னா அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்றதுக்கு எப்பயாச்சும் வருவேன். நிறைய ஸ்டிச் பண்றது கிடையாது. ஏன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு ஸ்டிச் பண்ண முடியும். அதனால அவ்வளோ ஸ்டிச் பண்றது கிடையாது. அது இல்லாம கொஞ்சம் பிஸி ஆயிட்டா வீடியோ எடுக்கிறது, அப்லோட் பண்றது, வாய்ஸ் கொடுக்கறது இதுலவே கொஞ்சம் டைம் பொழுது போகுது. அதனால ஸ்டிச்சிங் பக்கம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இது பலாப்பழம் என் ஃப்ரெண்டு கொடுத்துச்சு. அது கொடுக்குறப்ப என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண பாருங்க எல்லாமே கெட்டு போயிடுச்சு. சரி ஏதாச்சும் ஒன்னாச்சும் ஒழுங்கா இருக்கா என்ன கட் பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணு கூட நல்லா இல்ல. எல்லாம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே தூக்கி போட்டுட்டோம்னா மாடுங்க எல்லாம் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் எவ்வளவு பெரிய வாய் இருந்தாலும் மாடுக்கு அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? அதனால சின்னதா கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரப்போ இந்த அம்மா வந்துட்டாங்க. వచ్చిందండి వయ్యారి. என் வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த பொண்ணு யாருன்ட்டு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இப்போதான் என் சேனல் புதுசா பாக்குறவங்களுக்காக ஒரு முறை சொல்றேன். இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணு. இப்போ பலாப்பழம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் என் ஃப்ரெண்டு. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கீங்க. அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு. ஏன்னா நான் யார் கூட அவ்வளோ மிங்கிள் ஆக மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்குன்ட்டு நிறைய பேரு சீனியர்ஸ் தான் இருக்கிறாங்க. இது கூட கொஞ்சம் சீனியர் தான். பட் என்னோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நல்லா மிங்கிள் ஆயிடுவேன். சீனியர்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க இல்லையா? அவங்க எல்லாம் சீனியர்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இது ஒண்டிதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறதுல. இந்த பொண்ணு கூட என் கூட ரொம்ப நல்லா மிங்கிள் ஆயிடும். நான் எங்க போனா என் பின்னாடியே சுத்தின்னு இருக்கும் பாருங்களேன். நான் சொன்னேன், சரி நான் வீடியோ எடுக்கணும், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு நல்லா கோஆபரேட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்களேன் இந்த வீடியோல. அது பேசுற சின்ன விஷயத்த உங்களை அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்குற. புரிஞ்சிச்சுன்னா பாருங்க. ஏன்னா கன்னடால தான் பேசியிருக்கோம். இல்லைன்னா நான் கீழே கேப்ஷன் கொடுக்குறேன். இங்கிலீஷ்ல டைப் பண்ணி கொடுக்குறேன். தமிழ்ல பேசுற மாதிரி. புரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். அதுக்கப்புறம் தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டேன். அதுவும் என் கூட நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கு.
நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போனோம். அங்க போனா சரி கருவேப்பிலை பவுடர் செஞ்சிருக்கிறோம், சரி நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, சாம்பார் செய்யலையா அப்படின்னு கேக்குது. சாம்பார் இல்ல பவுடர் தான் இருக்கு, சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, எனக்கு உப்பின்காய் போட்டு கொடுத்துடு அப்படின்னா ஊறுகாய் போட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிச்சு. ஊறுகாய் சாப்பிடுறியா அப்படின்னா, ஊறுகாய் நல்லா சாப்பிடுவேன், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ ஊறுகாய் சாப்பிட்டுச்சு, அது நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது என்ன இப்படி இருக்கு, இது வேண்டாம் ஊறுகாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா சாம்பார் இருந்துச்சு நைட்டுது. ஆனா ஊத்துறதுக்கு எனக்கு தான் பிடிக்கல. பட் அது எனக்கு சாம்பாரும் வேணும், ஊறுகாவும் வேணும் அப்படின்னு கேட்டதுனால கொஞ்சோண்டு சாம்பார் ஊத்துனேன். சரி அது சாப்பிட்டோம். அது சாப்பிடுறது கிடையாது. சும்மா மிக்ஸ் பண்ணி வைக்கும். சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாம்பார் ஊத்திட்டு அதுக்கப்புறம் டமோட்டா பச்சடி கொஞ்சோண்டு சேர்த்து கொடுத்துட்டேன். அது நான் பூஸ்ட் டப்பால போட்டதுனால, நீங்க பூஸ்ட் போட்டு சாப்பிடுவீங்களா சாப்பாடுல அப்படின்னு கேக்குது. இல்ல பூஸ்ட் டப்பா தான், அதுல ஊறுகாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சேன். இல்லைன்னா அது அது கேட்கிற கேள்விக்கெல்லாம் சமாதானம் பண்ண முடியாது. நான் பிசைஞ்சு கொடுத்துடுறேன், சாப்பிடுறியா நான் ஊட்டுட்டா அப்படின்னு சொன்னா, இல்ல நீ ஃபர்ஸ்ட் போட்டிக்கோ, நீயும் நானும் 2 பேரும் சாப்பிடலாம் அந்த மாதிரி சொல்லிச்சு. அதோட வாய்ஸும் நான் ஆட் பண்றேன். இங்க நீங்க கவனிச்சிங்களா, அதுக்கு இந்த சைடு இருக்கிற ரைஸ் போட்டேன், நான் அந்த சைடு இருக்கிற ரைஸ் போட்டுக்கினேன் இல்லைங்களா. இது என்ன இது, மாடுக்கு போடுற ரைஸ் சாப்பிடுற அப்படின்னு கேக்குது என்ன. மாடுக்கு போடுற ரைஸ் கிடையாதே, அது நைட்டு சாப்பாடு. இது புதுசா இப்ப செஞ்ச சாப்பாடு அண்ணா, எனக்கும் நைட்டு சாப்பாடே கொடு அப்பண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல நீ சாப்பிட கூடாது, நீ சூடா அப்படி சாப்பிடு, நான் இது சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சேன். ನೀರು ತರ್ತೀನಿ ನೀರು ನಿಮಗೆ ಹಾಕೊಳ್ತೀನಿ. ಉಪ್ಪಿನಕಾಯಿ ತರಲ ಬರ್ತೀನಿ ಇರು. ಇದು ನನಗೆ, ಇದು ನಿನಗೆ. ಓಕೆ. ಆಂಟಿಗೆ ದೊಡ್ಡದು, ಚಿಕ್ಕದು. ತಿನ್ನಿ. ಹೌದು. ಇದೇನು ಕೈ? ಇದು ಚಾಮಿಕಾಯಾ? ಸರಿ ತಿನ್ನು. ನಂದು ಇದು ಚಾಮಿಕಾಯಿ, ಇದು ಹಾಯಿಕಾಯಿ. ಯಾರು ಫಸ್ಟ್ ಅಂತ ನೋಡೋಣ. ತಿನ್ನು ತಿನ್ನು, ಬೇಗ ಬೇಗ ತಿನ್ನು. ನಾನೇ ಫಸ್ಟ್, ಇದು ಲಾಸ್ಟ್. ನಾನೇ ಫಸ್ಟ್. ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? ನಾನು ಹಾಕೊಂಡಿಲ್ಲ. ನೀನು ಹಾಕೊಂಡಿದ್ಯಾ? ತಿನ್ನು. ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? ಹೆಂಗಿದೆ? ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಅಯ್ಯೋ ಸೂಪರ್ ಇದೆಯಾ? ಆಯ್ತಾ? ತಿನ್ನಲ್ಲ? ತಿನ್ನು. ತಿನ್ನು. ಸರಿ ತಿನ್ನು. ನೀವು ನಾನು ಒಂದೇ ಸರ್. இப்படிதான் வாய் பேசினே இருக்கும், நொய் நொய் நொய்ன்ட்டு. நானும் அப்படிதான் இருக்கிறேன். அது மட்டும் ஏன் குத்தம் சொல்லணும். சின்ன பொண்ணு நல்லா பேசும், என் கூட நல்லா மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு போடுறதெல்லாம் நான் சாப்பிடணும்னு சொல்லும், அது நான் செய்யறதெல்லாம் அது செய்யணும்னு சொல்லும், அது செய்யறதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு வேணாம், எங்க வீட்டுல அம்மா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நான் போய் சாப்பிடலன்னு திட்டும் அப்படின்ட்டு கதை சொல்லுது. ஏன்னா அந்த சாப்பாடு வச்சிடணும் இல்லையா, அதுக்காக கதை சொல்லுது. சரி உங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லுது. ಯಾರು ಮಾಡಿದ್ದು ಟೊಮೊಟೊ ಬಾತು? ನಿಮ್ಮ ಅಮ್ಮನಾ? ಸರಿ, ನೀನು ಎಲ್ಲಿ ಪೇಂಟ್ ಮಾಡ್ತೀಯಾ? ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತೀಯಾ? ಸರಿ. ಏನು ಮಾಡಿಕೊಡ್ತೀಯಾ? ಮಾಡಿಕೊಡ್ತೀಯಾ? ಓಕೆ. ಬ್ಲ್ಯಾಕು. ಓಕೆ ಓಕೆ. ಬಿ ಮಾಡ್ತೀಯಾ? ಸರಿ ಹೋಯ್ತಾ? ಹೋಗ್ಲಿ ಬಿಡು. ಸರಿ ತಿನ್ನು, ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡು, ತಿನ್ನೋಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡು. ಸ್ಟಾರ್ಟ್. ಜಾಸ್ತಿ ತಗೋಬೇಕು, ಜಾಸ್ತಿ ತಗೋ. ಯಾಕೆ? ನೀನು ಜಾಸ್ತಿ ತಗೋ. ಎಲ್ಲಿ? ಅದು ಜಾಸ್ತಿನಾ? ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ತಗೋ.
ಜಾಸ್ತಿ ತಗೋ. ತಿನ್ನು. ವೆರಿ ಗುಡ್. ಸಾಕು ಸಾಕು ತಿನ್ನು. ಅಯ್ಯಯ್ಯೋ. ಸರಿ, ನಾನು ತಿಂತೀನಿ. ಪ್ಲೇನ್ ಕಿಸ್ ಕೊಟ್ಬಿಡು ಎಲ್ರಿಗೆ. ಸರಿ ಬಾ. ಸರಿ, ತಿನ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡು. அந்த அம்மா சாப்பிட்ட பிறகு கை கழுவணும் இல்லையா, எனக்கு எட்டல, வா வா நீ வா அப்படின்னு சொல்லுது. ஏன் நீ இன்னும் இவ்ளோ பேசுற, ஹைட் ஆகலையா அப்படின்னு கேட்டா, இல்ல நானும் சின்ன பாப்பா இல்ல அப்படின்ட்டு கதை சொல்லுது. அதுக்கப்புறம் கை கழுவி விட்டுட்டேன். சரி. இந்த அம்மா கூட பேசிக்கிட்டே டைம் போனதே தெரில. நான் மதியத்துக்கு வேற சாப்பாடு செய்யணும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் மடமடன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கீரை குழம்பு தான் செய்யலாம்னு சொல்லிட்டு பருப்பும் குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் குக்கர்ல சேர்த்துட்டு குக்கர் ஸ்டவ் மேல வச்சுட்டேன். அதுக்குள்ள அந்த அம்மா என்ன பண்ணிச்சேன்னா, ஹாலில் விட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா, நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா அது வந்து போய் பென் ஓபன் பண்ணி இங்கெல்லாம் கைக்குள்ள பூசிக்கிச்சு. அவங்க அம்மா எங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு கை கழுவிடு, நீ அங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டுவாங்க, நீ ப்ளீஸ் கை கழுவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி, உனக்கு கையில ஹேண்ட் வாஷ் கொடுக்குறேன், நீ கொஞ்ச நேரம் ரப் பண்ணிட்டே இரு, அதுக்கப்புறம் நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்காக ரெடி பண்ணிட்டே இருந்தேன். அதுக்குள்ள இல்ல எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப பயம். அம்மா அண்ணா திட்டுவாங்க, ப்ளீஸ் கிளீன் பண்ணிடு, எனக்கு நல்லா கிளீன் பண்ணிடு, நீ போய் என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ಏನಂತಾರೆ? ಏನು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ ಅಮ್ಮ, ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ ನಾನು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದೇನು ಆಗಲ್ಲಮ್ಮ. ಕೈ ತೋರಿಸ್ಬಿಡು. ಇಲ್ಲ ಇಲ್ಲ. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க நேபரங்களை வந்து கீழே இருந்து ஓன்னு கத்திட்டு இருந்தாங்க என் பேர் கூப்பிட்டு. என்னன்னு எட்டு பார்த்தா கொயக்காய் எடுத்தாங்களா செடியில இருந்து, இந்தா கேட்ச் பிடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தே போட்டுட்டாங்க. சரி, நம்மளுக்கு கொயக்காய் வந்துச்சு இல்லையா, அதுவே போதும்னு சொல்லிட்டு நாங்களும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுல ஏதாச்சும் ஜீவராசிங்க இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அதுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வேணுமா, நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லுது. எல்லாம் சாப்பிட்டுடாத, அங்கிளுக்காக வெய் அப்படின்னு சொல்லுது. அங்கிள் அண்ணா என் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு கொய்யாக்காய் வைக்கணுமா அப்படின்னு இந்த பெரிய மனுஷு எனக்கு சொல்லுது. சரிம்மா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வாயில போதோ இல்லையோ அதுக்குள்ளேயே சூப்பர் அப்படின்னு சொல்லிடணும் அந்த அம்மாக்கு, அப்பதான் அதுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டே நான் வந்து சமையல் முடிச்சுக்கினேன். சமையல் பண்றப்பே அவங்க அம்மா வந்து பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து மதியம் சமையலுக்கு சொன்னேன் இல்லைங்களா, கீரை குழம்பு பீட்ரூட் ஃப்ரை பண்ண, ரைஸ் வச்சா. பசங்களுக்கு காலையில கொடுத்து அனுப்பல இல்லையா, கருவேப்பிலை பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த காலையில டிஃபனுக்கு. இப்போ வந்து லஞ்ச் கட்டி கொடுக்கணும், அதனால லஞ்ச் வந்து கட்டி கொடுக்குறேன். நான் வந்து சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா இந்த மாதிரி பாதி சாப்பாடு போட்டு அது மேல சாம்பார் இல்ல இந்த மாதிரி கீரை குழம்பு எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி பாதி பாதி போட்டு கொடுப்பேன். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாலும் அவங்க சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் சப்பன ஆயிடும், டேஸ்ட் இருக்காது. அதனால இந்த மாதிரி பாதி சாப்பாடு பாதி குழம்பு அப்படி ஊத்தி கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு மிக்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்குள்ளவே எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, அவருக்கும் வந்து நான் பிளேட்ல போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு எங்க வீட்டுக்காருக்கு வந்து கோவாக்கா கட் பண்ணி கொடுக்குறேன். அந்த அம்மா வந்து கேட்கும், இல்லைன்னா ஈவினிங் வந்து அங்கிளுக்கு கொடுத்தியா இல்லையா அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு பயந்து இல்ல, நான் வந்து வீட்டுல ஏதாச்சும் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லஞ்ச் டைம்க்கு வரப்போ இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா பாவம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போவாங்க. இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பேன். கொய்யாக்காய் எப்படியோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையான்னு சொல்லிட்டு இதுவே கட் பண்ணிட்டேன். அப்படியே டைரக்டா நைட்டுக்கே ஜம்ப் பண்ணிடலாம். நடுவுல நான் எங்கேயும் வீடியோ எடுக்கல, நைட்டுக்கு தான் எடுத்தேன்.
எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு பிறகு இந்த மாதிரி காரமணி வந்து ஊற வச்சுட்டு இருக்கிறேன். நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் வீடு நிலைமை பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. எங்க வீட்டுக்காரர் வரப்போ வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி கலக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அது உட்கார்ந்து கூட சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வீடு இந்த மாதிரி பார்த்தா எங்கிருந்து வரவன்னு தெரியல, கோவம் புசுக்குன்னு வந்துடும். என்னன்னு தெரியல. அது வந்து அவங்க படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. திட்டிட்டே தான் இருந்தேன். என்ன உட்கார்ந்து கூட சாப்பிட முடியாதா உங்களால? இதெல்லாம் ஒரு இடத்துல நீட்டா போட்டு வைக்க மாட்டீங்களா? வீடு ஃபுல்லா சிதறி விட்டுட்டு இருக்கிறீங்களா? அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தா வேண்டாம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.